கைத்தறி மற்றும் துணிநூல். நலிவடைந்த கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு புத்துயிர் ஊட்டுவதற்கான தேவையான மூலதன உதவியை வழங்கிடும் நோக்கத்தோடு கைத்தறி ஆதரவு திட்டம், விசைத்தறி தொழிலை மேம்படுத்திட விசைத்தறி நவீனமயமாக்கும் திட்டம், தொழில்நுட்ப ஜவுளித்துறையின் உற்பத்தியை ஊக்குவிக்க தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம், கைவினைஞர்கள் தயாரிக்கும் கைவினைப் பொருட்களை மின் வணிக முறை மூலம் உலக சந்தைகளுக்கு விரிவுபடுத்த கைவினை சந்தைப்படுத்துதல் இயக்கம் ஆகிய புதிய திட்டங்களை இந்த அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. நெசவாளர் முத்ரா திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் தமிழ்நாடு தொடர்ந்து முதன்மை மாநிலமாக திகழ்வதை இந்த அரசு உறுதி செய்துள்ளது. கைத்தறி ரகங்களின் ஏற்றுமதியினை அதிகரிக்கும் நோக்கிலும் நெசவாளர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரவும் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 புதிய கைத்தறி பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. பட்டுச்சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஆரணி பகுதியில் 5000 கைத்தறி நெசவாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் டாக்டர் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு கைத்தறி பட்டு பூங்கா 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வருகிறது. ஏறத்தாழ 70,000 கைத்தறி நெசவாளர்கள் பயன்பெறும் வகையில் கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் கட்டணமில்லா மின்சாரம் 2 மாதங்களுக்கு 300 அலகுகளாக 2023 ஆண்டு முதல் உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. ஏறத்தாழ 1,60,000 விசைத்தறி நெசவாளர்கள் பயன்பெறும் வகையில் விசைத்தறி நெசவாளர்களுக்கான விலையில்லா மின்சாரம் 2 மாதங்களுக்கு 1000 அலகுகள் வரை உயர்த்தியும் 1000 அலகுகளுக்கு மேல் மானிய விலையிலும் 2023 ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. 28,108 கைத்தறி நெசவாளர்கள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு கூட்டுறவு கைத்தறி நெசவாளர் முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வரும் முதியோர் ஓய்வூதியம் 2023 ஆண்டு முதல் மாதம் ஒன்றுக்கு 1,200 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் 1.77 கோடி ஆண்கள் மற்றும் 1.77 கோடி பெண்கள் பயன்பெறும் வகையில் கைத்தறி நெசவாளர்களுக்கு தொடர் வேலை வாய்ப்பும் வழங்கி வரும் வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தினை செயல்படுத்த கடந்த 5 ஆண்டுகளில் 3,021 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஜவுளி தொழிலில் முன்னணி வகிக்கும் தமிழ்நாட்டில் தொழில்நுட்ப ஜவுளியின் ஒரு பிரிவான விளையாட்டு ஜவுளி ஆடைகளின் தரமான உற்பத்தியினை உறுதி செய்திடவும் அவற்றின் தரத்தினை பரிசோதிக்கவும் கோயம்புத்தூரில் உள்ள தென்னிந்திய ஜவுளி ஆராய்ச்சி கழகத்தில் சிட்ரா கோயம்புத்தூர் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன தர பரிசோதனை மையம் அட்வான்ஸ்ட் குவாலிட்டி டெஸ்டிங் லெபார்டரி ஒன்றை நிறுவவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு 612 கோடி ரூபாய் உட்பட கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதத்துறைக்கு 1943 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி, செயல்திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மை கணிசமாக மேம்படுத்துவதன் ஒரு பகுதியாக மனைப்பிரிவு மற்றும் கட்டட விண்ணப்பங்களுக்கான திட்ட அனுமதிகளை எளிதாக பெறுவதற்கென ஒற்றைச்சாளர முறை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 24,446 மனைப்பிரிவு விண்ணப்பங்களும் 9,002 கட்டட விண்ணப்பங்களுக்கு அனுமதி வழங்கிடவும் தடையின்மை சான்று NOC வழங்கும் 11 துறைகளும் ஒற்றைச்சாளர முறையில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் சுயசான்றிதழ் திட்டத்தின் கீழ் கட்டட அனுமதி எளிதாகவும் உடனடியாகவும் பெறும் திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு இதுவரை 1.7 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகள் பயன்பெற்றுள்ளனர். 3,500 சதுர அடி வரை மனைப்பரப்பில் கட்டப்படும் குடியிருப்புகளுக்கு பொருந்தும் இத்திட்டத்தின் மூலம் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர் மற்றும் நடுத்தர பிரிவினர் பெருமளவு பயன்பெற்று வருகின்றனர். கோயம்புத்தூர், மதுரை, ஓசூர் மற்றும் ராஜபாளையம் ஆகிய 4 நகரங்களுக்கான பெருந்திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. சென்னையின் உயிர் நாடியாக நகர்ப்புற போக்குவரத்து விளங்குகிறது. கிளாம்பாக்கத்தில் தற்போது முழுமையாக செயல்பட்டு வரும் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் தென் மாவட்டங்களுக்கான இணைப்பை மேம்படுத்துவதுடன் கோயம்பேடு முனையத்தின் போக்குவரத்து நெரிசலையும் கணிசமாக குறைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மேற்கு நோக்கி செல்லும் பேருந்து போக்குவரத்திற்காக கூத்தம்பாக்கம் புறநகர் பேருந்து முனையம் விரைவில் பயன்பாட்டுக்கு வர உள்ளது. இந்த முனையங்கள் பேருந்து இயக்கங்களை பரவலாக்கி பெருநகர பகுதி முழுவதும் சீரான போக்குவரத்தை உறுதி செய்யும். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் பயனாளிகள் தாமாக வீடு கட்டுகள் திட்டத்தின் கீழ் வீடு ஒன்றுக்கு 2.1 லட்சம் ரூபாய் மானியத்தில் 2,21,212 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு உள்ள நிலையில் 43,309 வீடுகளுக்கான கட்டுமான பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளன. மேலும் பொருளாதாரத்தில் நலிவுற்ற மக்களுக்காக 58,811 அடுக்குமாடி குடியிருப்புகளின் கட்டுமான பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் 53,227 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளன.
அடுக்குமாடி குடியிருப்புகளை மறுகட்டுமானம் செய்யும் திட்டத்தின் கீழ் 11,054 சிதிலமடைந்த குடியிருப்புகள் மறுகட்டுமானம் செய்யப்பட்டு உள்ளன. மேலும் 29,555 குடியிருப்புகளின் மறுகட்டுமான பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளன.